ஒரு பண்ணையாளரோட வெற்றியே வந்து அவர் குட்டியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு. ஒரு 15 கிலோவுக்கு மேல அவர் குட்டி எடுத்தா தான் அவர் வந்து எதிர்பார்க்குற அந்த 90 நாள்ல ஒரு 28 கிலோல இருந்து 30 கிலோ வந்து அவர் டச் பண்ண முடியும். ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, மூணாவதா நீங்க பார்க்க வேண்டியது இது முதுகு வந்து நல்ல அகலமாகவும் நல்ல நீளமாகவும் வாட்ட சாட்டமாகவும் இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். எம்எஸ் ஃபார்ம்ஸ் மதுரை சேனல்ல இருந்து நானும் உங்களுக்கு கௌதம் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா 90 நாள் வளர்ப்புக்கு எந்த மாதிரியான குட்டிகளை தேர்வு செய்யறது செய்யக்கூடாது என்பதை பத்தி திரு அரசு அவர்கள் கிட்ட நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். 90 நாள் வளர்ப்புல எந்த மாதிரியான ஆடுகளை நம்ம தேர்ந்தெடுத்தா நாம லாபம் பார்க்கலாம் கரெக்டான நேரத்துல? ஒரு பண்ணையாளரோட வெற்றியே வந்து அவர் குட்டியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு. ஒரு 15 கிலோவுக்கு மேல அவர் குட்டி எடுத்தா தான் அவர் வந்து எதிர்பார்க்குற அந்த 90 நாள்ல ஒரு 28 கிலோல இருந்து 30 கிலோ வந்து அவர் டச் பண்ண முடியும். விலை வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி மார்க்கெட்ல வந்து 10 கிலோ 12 கிலோ அந்த ரேஞ்சில் அவர் குட்டி எடுத்தாருன்னா இந்த 15 கிலோ வெயிட்டை வந்து அவர் அடையிறதுக்கு 45 நாள்ல இருந்து 60 நாள் வந்துடும். மிச்சம் இருக்கக்கூடிய 30 நாள்ல ஒரு 4.5 கிலோவோ ஒரு 5 கிலோவோ தான் நம்மளால வெயிட் கெயின் பண்ண முடியும். அப்படின்னும் போது நமக்கு வந்து லாபம் வந்து அதிகப்படியா ஒன்றும் பெருசா தெரியாது. நம்ம 15 கிலோவில் எடுக்கும்போது 90 நாள் வளர்ப்புல வந்து நமக்கு வந்து ஒரு 28ல இருந்து 30 கிலோ நமக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்துல வந்து நம்ம அந்த வெயிட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 90 நாள் வளர்ப்புக்கு எத்தனை கிலோல குட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இதுல எந்த பிரீடை நம்ம சூஸ் பண்ணா கரெக்டான ரிசல்ட் கொடுக்குன்றது நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? செம்மறியாட்டுல வந்து பல ரகங்கள் இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நான் நெட்டையவரம் பொட்டுக்குட்டி, மயிலம்பாடி, மேச்சேரி, நாட்டுக்குட்டி. இதுல வந்து நம்ம பண்ணையில வந்து நம்ம வந்து 3 குட்டிகளை வச்சு நம்ம வளர்த்தோம். நம்ம அதுல நாட்டுக்குட்டி, மயிலம்பாடி, மேச்சேரி 3மே வச்சு நாங்க வளர்த்து பார்த்தோம். இதுல வந்து மயிலம்பாடியோட ரிசல்ட் வந்து மிச்ச குட்டிகளை விட நல்லா இருந்துச்சு. இந்த 90 நாள் வளர்ப்புக்கு நீங்க ஏன் பொட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கல? பொட்டுக்குட்டி வந்து சிறந்த ரகம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பொட்டுக்குட்டி வந்து நம்ம 90 நாள் வளர்ப்புல வந்து நம்ம வந்து மயிலம்பாடியோட ஒப்பிடும்போது இந்த அளவுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னா, பொட்டுக்குட்டி வந்து நம்ம குட்டி எடுக்கும் போதே மயிலம்பாடியை விட ஒரு 1000 ரூபா அதிகப்படியா தான் நம்ம போட்டு வாங்கணும். 15 கிலோவில் நீங்க குட்டி எடுக்கணும்னா விலை வந்து அதிகமா இருக்கும். நம்ம 90 நாள் வளர்ப்புல வந்து நம்ம அதை கறிக்காக வேண்டி நம்ம விற்கும் போது நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இதுல வந்து லாபம் கிடைக்காது. ஆனா அதே சமயத்துல பொட்டுக்குட்டியை நீங்க பக்ரீத்துக்கு வாங்கி வளர்த்தீங்கன்னா அதை விட மிகச்சிறந்த குட்டி வந்து வேற எதுவும் கிடையாது. நமக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். அது ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை நாம எப்படி கண்டறியுதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது கழுத்துல வந்து அதோட பிறவி வந்து கழுத்துல வந்து தாலி இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா இந்த கழுத்துல தாலி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து மயிலம்பாடிக்கு நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது. ரெண்டாவது வந்து வயிற்று பகுதியில வந்து அடி கருப்பு இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா வயிறு வந்து கருப்பா இருக்கும். மூணாவதா நீங்க பார்க்க வேண்டியது இது முதுகு வந்து நல்ல அகலமாகவும் நல்ல நீளமாகவும் வாட்ட சாட்டமாகவும் இருக்கும். இதோட கால்கள் வந்து நல்லா ஓங்குதாங்க, நல்லா வந்து பெலனா இருக்கும். நீங்க இதை வச்சு பார்க்கும்போதே மயிலம்பாடியோட ஒரிஜினல் குட்டியை நம்ம தேர்ந்தெடுத்துடலாம். மிச்ச குட்டிகள் வந்து இடவட்டு குட்டிகள் வந்து நீங்க பார்க்கும்போது குறும்புட்டையாகவும் அந்த வாட்ட சாட்டம் இல்லாம இருக்கும். அதையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினல் மயிலம்பாடி எப்படி கண்டறியுதுன்னு சொல்லிட்டீங்க. இதுல எந்த மாதிரியான குட்டிகளை நாம தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து தவிர்க்கணும்? தவிர்க்க வேண்டிய குட்டிகள் வந்து என்னன்னா, கிராஸ் குட்டிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறத வந்து நம்ம தவிர்த்திடணும். காரணம் என்னன்னா, இந்த நம்ம 90 நாள் வளர்ப்புல வந்து நம்ம வளர்க்கும் போது இந்த கிராஸ் குட்டிகள் வந்து நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெயிட் நமக்கு வராது. இது வந்து வாட்ட சாட்டமா இருக்காது, குறும்புட்டையா இருக்கும். இது வந்து நம்ம எதிர்பார்க்கிற வெயிட் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து வராது. அதனால வந்து இப்படி குட்டிகளை நம்ம வந்து தவிர்த்திடணும். ரெண்டாவதா இதுலயே வந்து பேத்தக்குட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம மதுரை மாவட்ட ஏரியாவில் வந்து பேத்தக்குட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, வயசான ஆடுகளுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகள் வந்து சரியான பால் கிடைக்காம, சரியான மேய்ச்சல் தாய்க்கு கிடைக்காதனால, பால் இல்லாதனால அந்த குட்டி வந்து நறுங்கி போயிருக்கும். இந்த 15 கிலோவுக்கு கீழே நம்ம வந்து குட்டிகள் நம்ம எடுக்கும்போது இந்த குட்டிகள் வந்து வெளியே சரியா தெரியாது நமக்கு. அதுவே வந்து 15 கிலோவில் நம்ம மேலே எடுக்கும்போது இந்த குட்டிகளை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து உடல் வந்து குறும்புட்டியாகும், முடி வந்து அதிகமாக பற்றியும் இருக்கும். அழகாக நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதை இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் கேதாரிகிட்ட போய் நம்ம குட்டி எடுக்க போகும்போது அவங்க வந்து கொடாப்புக்குள்ள வந்து குட்டியை வந்து உள்ள கவுத்து வச்சிருப்பாங்க. இந்த குட்டிகள் வந்து என்ன செய்யும், இந்த வயசான ஆட்டுகளுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகளுக்கு வந்து பால் பற்றாக்குறையா இருக்கும். அப்ப அந்த குட்டிகள் வந்து என்ன செய்யும், தரையில இருக்க மண்ணை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி சாப்பிட்ற குட்டிகள் வந்து வயிற்றுக்குள்ள வந்து அஜீரண கோளாறு ஏற்பட்டு நம்மகிட்ட வந்து அந்த 15 கிலோவுக்கு கீழே நம்ம குட்டி எடுக்கும்போது அந்த குட்டிகள்லாம் என்ன செய்யும், நம்மகிட்ட வந்து ஒரு மாசமா 2 மாசத்துலயே வந்து நம்மகிட்ட வந்து உயிர் இழப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு.
அதுவே வந்து 15 கிலோவுக்கு மேல நம்ம குட்டி எடுத்துட்டோம்னா இந்த குட்டிகள் வந்து அந்த 12 கிலோ 13 கிலோவில் வந்து கழிஞ்சிரும். அதனால வந்து நமக்கு உயிர் சேதம் வந்து நமக்கு வராது. அதனால 15 கிலோவுக்கு மேல நீங்க குட்டி எடுத்தீங்கன்னா நமக்கு பொருளாதார சேதம்ன்றது கொஞ்சம் கூட வராது. 15 கிலோவில் குட்டி எடுத்து பண்ணையாளர்கள் வழங்க நல்லபடியா நம்ம லாபத்தை பார்க்கலாம். குட்டிகளை வந்து 15 கிலோ தரத்துல எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 30 குட்டி தேவை. ஆனா இந்த 30 குட்டியுமே வந்து எனக்கு 15 கிலோ தரத்துல கிடைக்குமா? 15 கிலோ தரத்துல வந்து ஒரே மாதிரி குட்டிகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம வியாபாரிகள்கிட்டயோ இல்லை சந்தையிலே போய் நம்ம குட்டி எடுக்கும்போது மொத்தமாக இருக்கும், அதை தான் அப்படியே எடுக்க சொல்லுவாங்க. அப்படின்னும் போது ஒரு 18 கிலோ தரத்தில் கொஞ்சமும், ஒரு 15 கிலோ தரத்தில் வந்து ஒரு 30%, அந்த 15 கிலோவுக்கு கீழே ஒரு 10 கிலோ 11 கிலோ அந்த மாதிரி ஒரு 30% இருக்கும். அப்படின்னும் போது இந்த 3 குட்டியுமே நம்ம வளர்க்கும் போது ஒரே மாதிரி வெயிட் வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 3 வித்தியாசமா வரும். அதனால வந்து குட்டி நம்ம எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரே தரத்துல எடுக்கிற மாதிரி பாருங்க. அப்பதான் வந்து நமக்கு ஒரே தரத்துல வந்து நமக்கு வெயிட் கிடைக்கும். நமக்கு இது வந்து நம்ம ஒரே நேரத்துல வந்து நம்ம குட்டிகளை பூரா சேல்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா வெயிட் வந்து வித்தியாசமா இருக்கனால, ஒண்ணு வந்து சின்ன குட்டியை வந்து வெயிட் வந்து கம்மியா இருக்கனால ரேட்டு குறைச்சு கேட்பாங்க. அதனால வந்து நம்ம வளர்த்து வித்துக்கலாம் நம்ம யோசிச்சு நம்ம அதை வச்சுக்கலாம்னு நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். ஆனா அது வந்து சரிப்பட்டு வராது நமக்கு. கடைசியா வந்து உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க எந்த ரக குட்டிகளைனாலும் தேர்ந்தெடுத்து வளங்க. ஆனா குட்டிகளை எடுக்கும்போது நல்ல வாட்டசாட்டமான குட்டிகளா தேர்ந்தெடுத்து வளர்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து நமக்கு நல்லபடியா அதுக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைக்கும். ஆடு வளர்ப்பை பற்றி இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.